நாட்களே கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்த ஏசப்பா. ஆண்டவரே, பேசுகிற நல்ல பிதாவே, ஆவியானவர் சொன்ன வசனத்தின்படி தகப்பனே இப்படி பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாகிறோம். நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் வசனமானது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என் அன்பு சகோதரியே, நாட்களில் ஆபிரகாம் வந்து ஒரு விசுவாச தகப்பன் தான். ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய பயம் செஞ்சு இருந்துச்சு. அந்த பயத்தினோட அவர் எதிர்த்து இருந்தார். அப்போது ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நாளில் நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து போய் இருந்தாலும், என் தேவனாகி கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டருடைய வார்த்தை. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஆபிரகாம் ஏன் இப்படி இருந்தாருன்னா, அவர் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயந்து போயிருந்தாரு. எதிர்காலத்தை குறித்து அவர் ரொம்ப பயந்து போயிருந்தாரு. அப்படின்னு குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை இல்லை. அவர் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை அறிஞ்சு வந்திருந்தாரு. அவர் குழந்தை இல்லைங்கிறதுனால அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். எங்க இருக்கிறார்? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே தான் பயந்து எனக்கு சின்ன முடங்கிக்கிட்டு பயந்து அப்படி ரொம்ப பயந்து கொடுத்து எதிர்காலத்தை குறித்து நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ பயப்படாத, வெளியே வா அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. ஆபிரகாமை வெளியே வான்னு கூப்பிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. வானத்து நட்சத்திரத்தை என்ன குடும்பம்னா நீ எட்டு அப்படிங்கிறாரு. அப்ப இது அப்படி என்ன வீட்டுல இருந்துகிட்டு 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றான். அவனோட வீட்டுல இருந்து அவன் வேலைக்காரன், அவங்க வீட்டுக்கு செல்லப்பையா இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு இந்த வீட்டுக்கு என்ன செய்ய, அவர் தான் எனக்கு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி ஆண்டுட்டு கேட்பாரு. 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பின்னும் ஆபிரகாம், தேவனே, எனக்கு புத்திரி சந்தானம் இல்லை, அருளும் இல்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை என்ன செஞ்சாரு? வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. 5ஆம் வசனத்துல, நீ வெளியே வந்து வானத்தை செய்ய அண்ணாக்கு பாரு, உனக்கு என்ன இருக்குது, அது இந்த நட்சத்திரத்துல நீ என்ன குடும்பம்னா என்ன அப்படின்னு பாரு, இப்படியும் சந்ததி நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருப்பாரு. அதில் நம்ம சில காரியங்களை வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம நினைச்சுட்டா பயந்து நம்ம சிறு மூலையில பெரிய புறப்பட்டு குழம்பிக்கிட்டு கிடப்போம். எதிர்காலத்தை குறித்து குழம்பிக்கிட்டு இருப்போம், குடும்பத்தை குறித்து குழம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை இருக்குது, அந்த குழப்பத்துல நீ வெளியே வா, அந்த குழப்பத்துல நீ வெளியே வா, வானத்தை நட்சத்திரத்தை நீ அண்ணாந்து பாரு, அது என்ன குடும்பம், அவங்க சந்ததியை நான் அப்படி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பு சகோதர சகோதரியில, தேவனாகிய கர்த்தர் அந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன், எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ வந்தீங்கன்னா ஆண்டவே இறங்கி வர்றாரு. அவனுடைய பயத்தை பார்த்து அவரே இறங்கி வர்றாரு. அவரே வந்து என்ன செய்யறாரு? ஆபிரகாம் வெளியே வா, நீ ஏன் பயப்படுற, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நானும் பலமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள் இன்னைக்கு உலகத்துல வந்து ஆட்டி படைச்சுட்டு போயிருக்குது. நிறைய வியாதிகள்
டெங்கு காய்ச்சல் ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அப்புறம் இந்த கொரோனா காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி சிக்குனியா காய்ச்சல் வந்துச்சு. எத்தனையோ போராட்டங்கள். அவ்வளோ போராட்டத்திலிருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வந்த தேவன் அவர் சொல்றாரு, நீ வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். எந்த காரியத்துக்கு புலம்புறியோ அந்த காரியத்தில் நான் உனக்கு வெற்றி தருவேன், நீ பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்வாரு. என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீ எந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள கடந்து வருகிற தேவனாம் தேவனாய் கர்த்தர். அந்த பைபிள பார்த்தோம்னா நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே பயந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே ஆண்டவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். தேவனின் பிள்ளைகள் நீங்க என்ன செய்யக்கூடாது, கலங்காதீங்க. அன்னைக்கு அந்த ஆகாரம் பார்த்தீங்கன்னா சூரிய வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாலாம். அங்க கர்த்தருடைய தூதன் போனாரு, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் ஆச்சரியத்தை கோபப்பட்டுட்டு வெளியே வந்திருக்கேன்னு சொல்லுவா. உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, போ ஆச்சரியத்தை நினைச்சு நீ அடங்கிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டுடைய கரத்துல அடங்கி இருக்காதபடி நிறைய காரியங்கள் நம்ம தலையிலேயே கூட சுமந்துக்கிட்டு புலம்பி தவிக்கிற காரியம் தான் நிறைய. அதனால கலக்காதீங்க. எதுவுமே நமக்கு ஆண்டவர் மறைபடுறது ஒன்றுமே இல்லை. அந்த ஆகாரம் யாருமே இல்லை, அவங்க தனிமையாக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து சில காரியத்துல வந்து பெருமை கொண்டாங்க. பெருமை கொண்டு அந்த வீட்டு எஜமானிக்கு அந்த எஜமானியை அற்புதமா எண்ணிட்டாங்க. அதன் மீது அந்த வீட்டுல இருந்து வெளியே தள்ளப்பட்டாங்க. வெளியே வந்து அவங்க வனாந்திரத்தை பார்த்தாங்க. அந்த வனாந்திரத்தை பார்த்ததுல அவங்களுக்கு என்ன செய்யல, அழுகுதான் மிச்சம், தனிமைதான் மிச்சம், பாடுகள் தான் மிச்சம். அந்த பெருமை வந்ததுனால, அந்த பெருமை அவங்க இடம் கொடுத்ததுனால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அவங்க பாருங்க, அப்புறம் பட்னியா கிடக்குறாங்க, முன்னாடி அலைந்து திரியுறாங்க. பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அவங்களுக்கு தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை ஆயிட்டு, சாப்பாடு கிடையாது. அவங்க அழுதவங்களுக்கு என்னன்னு கேட்க ஆள் கிடையாது. அந்த பாட்டு பத்தியில தான் ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து இறங்கி வராரு. அல்லேலூயா. கட்டுரை பிள்ளைகளை நீங்களும் தனிமையாக்கப்பட்டிருப்பீங்க. என் குடும்பத்துல நம்மளுடைய சில காரியங்கள் எதுக்காக இருக்காங்க நம்மளையும் நினைச்சது சோதிச்சு அடிச்சு பார்க்கணும். ஆனால் தேவ பிள்ளைகளை நம்மளும் வேதம் கூறுகிறது, தன் ஆவி அடக்காதவன் மதியிடுங்க பட்டணம் போல் இருக்கலான்னு சொல்லி நீதிமொழிகளை போடுங்க. நம்மளும் நினைச்சோன்னா பொறுமையா இருக்கணும். என்னுடைய ஏசப்பாவும் எல்லா காரியத்திலையும் அவங்க பொறுமையா தான் ஆண்டவர் இருந்தாரு. எதுலையுமே அவர் அவசரப்பட்டு நினைச்ச செயல்படவே இல்லை. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தா அவர் நன்மை செய்கிறவனா தான் சுத்தி தெரிந்தாலும் வேறு பார்க்கிறோம். ஏசப்பா நன்மை செய்கிறவனா சுத்தி தெரிந்து எல்லா மக்களையும் நன்மை செய்தாரு. எல்லா பல சீசன்ல அவங்க ஏசப்பா கூட போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு நேரம் கூட அவங்களுக்கு பசியாக வைக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு 52 பேரையும் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு பிரசங்கம் நடக்குது, அங்கே நினைச்சாங்க ஆகாரம் ஒன்றும் இல்லை. உடனே சிறு பேன்ட்டு 6 அப்பம் இருக்குது, அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு எல்லாத்துக்கும் நினைச்சாரு கொஞ்சம் மீன் இருந்துச்சு, அது ஆசீர்வதிச்சு மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு அவர் பின்னால போனவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனே இல்லை, வலை அலசிக்கிட்டு இருக்கான். வெறுமையாகப்பட்ட நிலைமை, ரொம்ப முழுவதும் மீன் பிடிக்க போய் ஒன்றுமே இல்லை. வெறுமையான ஒரு வலையை வந்து வலை வீசிட்டு ஒன்றும் இல்லாமல் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஏசப்ப வாங்க அந்த படகுல ஏறுறாங்க, தேவராஜ்யத்தை விட்டு பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அவருடைய இருதயத்தினுடைய வேதனை அறிஞ்சவர் ஆண்டு சொல்றாரு, போ ஆழத்துல தண்ணி விட்டு நினைச்சு வலையே போடு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, முழுவதும் நான் போய் வலையை போட்டேன், ஆனா எனக்கு மீன் கிடைக்கல, ஆனா உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். கடைசி ஆண்டுடைய வார்த்தை மித்த வலையை போடும் போது இதை ஏராளமான மீன் அவருடைய படகு நிறைஞ்சி பக்கத்துல இருக்கிற தூர்ந்து நிற்கிற எல்லா படகையும் கையில அசைச்சு கூப்பிட்டு இன்னொரு பெரிய படகு நிறையும் நினைச்சாரு. மீன்களை நிரப்பத்தக்க ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கு பின்னால போன பிள்ளைகளுக்கு எந்த குறையுமே இல்லை, நிறைவான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. என் அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளில் நீங்க வெறுமையாக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, போராட்டத்துல இருக்கீங்களா? அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ராஜாக்கள் கூட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு காரியத்துல ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி கடன் பட்டிருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருவாங்க, மறிச்சிருவாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க 2 பையன் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அழுகுறாங்க, ஐயோ நான் கடன் கொடுத்து நீ வந்து அந்த பிள்ளைகளை வந்து தான் சொல்லி எனக்கு தான் சொல்லி அடிமையா கொண்டு போறது கேட்கிறான். அப்ப அழும்போது அங்க ஒரு தீர்க்கதரிசி அங்க ஒரு நினைச்சிடாரு, எலிசா வாராரு.
எலிசா வந்து என்னங்க இப்படி கடன்பட்டு இருந்து 2 பிள்ளைகளையும் அடிமையாக்குறதுக்கு கொண்டு போறேன்னு சொல்றாங்க. அவங்க அழுகுறாங்க. அவங்களோட அழுகையை அறிஞ்சு தேவன் அந்த என்ன செஞ்சாரு, எலிசா இந்த தீர்க்கதரிசி அனுப்பி அந்த இடத்துல ரெண்டு என்னமா சொல்லுமான் போது அப்படி இப்படி சொல்றேன், கடன்பட்டு இருக்கிறேன், இந்த கடனை என்னால அடைக்க முடியல, பிள்ளைங்களை அடிமையாக்க போறேன்னு சொல்றாங்க, கொண்டு போறாங்களே என் 2 பிள்ளைங்கன்னு சொல்லி அழுவா. ஆனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஆண்டத்தை எடுத்துன்னு சொல்லணும். உடனே சொல்லணும், நீ என்னென்னலாம் இருக்கோ அவருடைய பாத்திரத்தெல்லாம் கொண்டு வையுமாறு. அப்போ கொஞ்ச நாள் என்ன இருக்கு அப்படின்பா, எல்லா பாத்திரத்தையும் வையுன்னு சொல்லி அந்த எண்ணெய் அவங்க எலிசா ஆசீர்வதிச்சு அந்த பாத்திரத்துல ஊத்த எல்லா பாத்திரமும் நிரம்பிக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டு பாத்திரத்தெல்லாம் வாங்கிக்காம பக்கத்துல உள்ள எல்லா பாத்திரையும் கொண்டு எல்லாம் நிரம்பிடும். அதுக்கப்புறம் காலி பாத்திரம் இல்லைப்பா என்ன நின்றோம், அதை வச்சு வித்து கடன் அடைச்சிரு அப்படின்னு சொல்லி போவாரு. வித்து கடன் அடைச்சி அது கூட அவர் வச்சு நல்லா சந்தோஷமா இருந்தான்னு பார்க்குறோம். நான் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாரங்கள் எல்லாமே அறிகிறார். ரொம்ப தூரத்துல அவர் கிடையாது, நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கணும், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அவங்க யார்கிட்ட நினைச்சிடும் கேட்கணும். வேதம் கொடுக்குறது, நீ பயப்படாத, நான் அவங்க கூட தான் இருக்கிறேன்னு இருக்கிறாரு. நான் உனக்கு வலது கையை பிடிச்சு நான் சொல்றேன், நீ பயப்படாதேன்னு இருக்கிறாரு. அந்த வசனம் நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க நினைச்சீங்க ஆண்டவர் சமுதிரம் எல்லா காரியத்தையும் சொல்லுங்க, சொல்லி போது அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாரு. அன்பு சகோதர சகோதரிகளை, மரியாதை தன்னை விட்டு நல்ல எடுபடாத நல்ல பங்கு தெரிந்தெடுத்து போல நீங்களும் தேவ சமுதிரம் நல்ல பங்கு தெரிந்தெடுத்துக்கோங்க. ஆண்டவர் சமூகத்தை அதிகமா தேடுங்க. ஆண்டோட்ட உங்க குறைகள்லாம் சொல்லுங்க, உங்க குறைகள்லாம் கத்து நிறைவாக்குவாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க குறைப்பட்டுட்டேனே, நான் இப்படி ஆகிட்டேனே, உங்க மனந்தரத்துல போயிட்டேனே அப்படி நீங்க தேவ சமூகத்தை பிடிங்க. திருப்பி ஆண்டு சொன்னாரு, விழுந்து போன தாவீதின் கூட கத்த மறுபடியும் எடுத்து கட்டுறது போல ஆண்டு உங்க குடும்பத்தை கட்டுவாரு. உங்க குடும்பத்தை காலப்பட எல்லா குறைகளையும் மாற்றுவாரு. அதனால நம்ம நினைச்சோம், தெய்வ சமூகத்துல ஆண்டவரே உண்மை அறிவினால் என்னை நிரப்புங்க, உங்க சமூகத்தை அதிகமா தேடன்னு சொல்லி தேவனுக்கு நீங்க முக்கியம் இடம் கொடுங்க, தேவனை கனப்படுத்துங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கதான் செய்யும். இப்ப எங்களுக்குலாம் நிறைய வேலை கிடக்குறது. ஆனாலும் இப்படியாவது இந்த வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் எடுக்க மாட்டாங்களா, ஒரு பெரிய விடுதலைகளை வந்துட மாட்டாங்களா, ஒரு ஏக்கம் தான், ஒரு அந்த தாகம் தான். அதனால நினைச்சீங்க அழுது புலம்பி ஐயோ இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நினைக்காதீங்க. வாழ்க்கை ஆண்டுடைய கருத்துல இருக்கு, நம்மளுடைய வருஷங்கள் ஆண்டுடைய கருத்துல இருக்கு. ஆயுசு நாட்டில் 80 வருஷம், அந்த கலத்தின் முன்னாடி 80 வருஷம் போட்டிருக்கு. அதுக்கு மேலே ஆண்டு ஆயுசு நாட்டில் வைத்து ஆண்டு பாதுகாக்கிறாரு, ஆயுசு நாட்டில் பூர்ணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளாக நம்ம நினைச்சீங்க ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, நிறைய ஆண்டு சமூகத்தை பிடிச்சிக்கோங்க, தேசப்ப பயபக்தியோடு தேடுங்க. உங்க குறைகளை அவர் நிறைவாக்குவார், உங்க குறைகளை நிறைவாக்குற அந்த இடத்துக்கு தேவ தூதன் ஆகாருக்கு வந்தாங்க, இறங்கி ஆகாருடைய கண்ணீரை தொடச்சாங்க. அதே போல இந்த சகோதரியோட கண்ணீரை நினைச்சுங்க தொடச்சாங்க. அவங்க எதிர்காலமே சூனியமாகி இருக்கும் சூழ்நிலைக்கு போச்சு. பிள்ளைகளை பணம் கொடுத்தனே கொண்டு அந்த காலத்துல கொண்டு போயிடுவாங்க அடிமைக்கு. அவங்க வீட்டு வேலைக்காக, தோட்டத்தின் வேலைக்காக, அவங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கொண்டு போய் அடிமையாக்கி வச்சுருவாங்க. அப்போ அந்த 2 பிள்ளைகளையும் அவங்க நினைச்சுங்க அடிமையாக்க கொண்டு போய் அழுதுகிட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் அந்த அழுகையை பார்த்து இறங்கி வந்து அந்த மகளுக்கு அந்த எண்ணெய் வித்து ஆசீர்வதிச்சு கொடுத்து, அந்த எண்ணெய் வித்து நீ பிழைச்சிக்கோ, கடனை அடைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி ஊழியக்கார் போவார், எலிசா ஊழியக்காரு. அதனால எத்தனையோ பேர் கண்ணீர் ஆண்டவர் தொடச்சிட்டாரு. அவங்க மரியாள் மார்த்தால், அவங்க அண்ணன் சகோதரர் லாசரு மறிச்சு கல்வரையில கொண்டு வச்சு பிறகு கூட அந்த இடத்துல போய் இவங்க அழுகிறத பார்த்து அவங்க ஆண்டோடைய கண்களை எடுத்துட்டு கண்ணீர் வந்து எதிர பார்க்குறோம். எங்க இருக்கு அந்த கல்வரையில இருக்க நாரி இருக்குமே சொல்லுவாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்வரைக்கு நிலைமை லாசரை வெளியே வாங்குவார். அவர் வல்லமை உள்ள தேவன், அந்த வல்லமை கட்டளை வல்லமை இறங்கினோட மருத்துவமனை லாசர் வெளியே வந்தாரு. இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை பாவத்துல மறித்துக்கிறதா இருந்தா, குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு மறித்து போய்கிறதா இருந்தா, எல்லாம் கட்ட தூங்கி நிறுத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதான் எந்த காரியத்தை குறிச்சு நீங்க என்ன நினைச்சீங்க கலங்காதீங்க, தேவ சமுத்திர வைங்க, தேவ சமுத்திர வைங்க, ஆண்டவர் பயபக்தியோடு தேடுங்க. ஏசப்பா அந்த காரியத்தில் ஜெயித்து தாங்க, ஒரு நாள் வரும் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஜெயித்து தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை நிறைய பிள்ளைகள் பயன்படுத்தீங்கன்னா கண்ணீரை தொடக்கிற 38 வருடமா திடீர்மாதமா கிடந்தவரை தேடி ஏசப்பா போனாங்க. அங்க போய் நீ அவனை சுகத்தை கொடுத்து அவனை எழுப்பி நடக்க பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போட்டாரு. அதாவது வேறுபட்ட காரியத்தை நம்ம பைபிளை பார்த்தீங்கன்னா 12 வயசு அந்த சிறுமி அந்த மகளை வரிச்சு போனா, அங்க போய் என்ன சிலர் ஆண்டவரோட உயிரோடு எழுப்புகிறாரு.
அப்படி ஒவ்வொரு முறையும் கர்த்தரை எழுப்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்ச தேவன் தான். கூனியா இருந்தாங்க, 18 வருடம் கூனியா இருந்து தேவாலயத்தில் இருந்தாங்க. அந்த கூனியை நிமிரம் பண்ணினாரு. ஆண்டவர் செல்கிற இடத்துலாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்க ஜெபிக்க ஜெபத்துல தேவ வல்லமை வெளிப்படும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பயப்படாதீங்க. ஆபிரகாம் சந்ததியாளர் பெருக பண்ணினார். குழந்தைகளே சொல்லி வீட்டில் இருந்தாரு. வானத்து நட்சத்திரத்தை பாரு, அதே மாதிரி சந்ததியை பெருக பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அந்த சந்ததியை பெருக பண்ணி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பள்ளியை பெருக பண்ணார், பூமியே நிரப்ப பண்ணார். அதுதான் நம்ம ஆபிரகாம் சந்ததி. அதனால தேவ பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். தேவ சமூகத்தை தேட கண்ணீரெல்லாம் துடைப்பார். நீங்க ஏதோ கடமைக்காக நமக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே போதும் சொல்லி நம்புறங்க. கடைசி வரைக்கும் செவிங்க. உங்க குடும்பம் நல்ல ஆசீர்வாதம் ஆண்டு வைப்பாரு. உங்களுக்கு விரோதமாக இருந்து எல்லா தேசத்தையும் அழித்து போடுவாரு. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஜெயத்தை கொடுப்பாரு. வனத்தத்தை போல காணப்படும் வனாந்தர வயலொலியாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை முடிச்சு விருப்பமா ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி இயேசுப்பா. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்க, தேவ சமூகத்தை பயபக்தியோடு தேட, கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் பயன்பட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பிரஸ்தாபத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.